எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ராகவா லாரன்ஸ் தொடக்கத்தில் ஒரு சூப்பராக என்கிட்ட ஒரு உதவியாளராக இருந்தவர். தொடக்க காலகட்டங்களில் பல நிலைகளை தாண்டி ஒரு டான்ஸ் மாஸ்டராக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு பல பொது சேவைகளில் இவர் ஈடுபட்டு இருந்தார். தன் தாய் பெயரில் நிறைய அறக்கட்டளைகள் சார்ந்து நிறைய உடல் பாகங்கள் இல்லாதவர்களை எல்லாம் வைத்து ஒரு கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியது, சேவைகள் செய்வது, இப்படி பல நிலைகளில் இவரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பலருக்கும் உதவிகளை செய்கிறார். பின்னாளில் அவர் திரைப்படங்களில் கதாநாயகனாக நடிக்கிறார். அதுக்கப்புறமா தானே இயக்கி கதை எல்லாத்தையும் பார்க்குறாரு. அது நடந்த படங்கள் ஓடவும் செய்தது. இந்த முனி, காஞ்சனா மாதிரி படங்கள். இப்போது இவர் அரசியலுக்கு வரார் அப்படின்ற மாதிரியான ஒரு பல கேசியங்கள்லாம் சொல்லப்படுவது நடந்துகிட்டு இருக்குது. இது பலருக்கும் நடக்குது. ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து விருப்ப பணி ஓய்வு பெற்ற சகாயத்தின் மேலே இந்த மாதிரி போகுது. அதுக்கப்புறமா இப்போது இவர் லாரன்ஸ் அவர் மேலே போகுது. இப்போ சகாயம் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியாது, நான் மற்றவர்கள் எப்படி பார்க்குறாங்க, எனக்கு வாய்ப்பு யார் தருவாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவர் சொல்கிறாரு. இவர் இப்போ லாரன்ஸ் திருச்சி கிழக்கில் வேட்பாளராக இருப்பாருன்னு சகாயமன் இவரையும் சொல்லப்படுது. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. இனிக்கோ அப்படிங்கிற அடுத்த நிலையில் இருக்கிற திமுக வேட்பாளர் காரணிகளாக இவர்கள் எல்லாம் முன்னிறுத்தப்படுகிறார்களான்றதும் தெரியாது எனக்கு. ஆனால் ஒரு அரசியலுக்கு யார் வரலாம், என்ன மாதிரி நான் இப்போ இருக்கேன், நான் சேவை செய்கிறேன் அப்படின்ற மனசு இருக்குது எனக்கு. நான் சேவை செய்யணும்னு. அரசியலுக்கு அவங்க எல்லாமே வந்துட முடியுமானா வர முடியாது. ஏன்னா இதுக்கு முந்தைய காலங்களில் பொருளாதாரம் என்பது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு தொகுதி முழுக்க நீங்கள் பிரச்சாரம் செய்யணும். பிரச்சாரம் செய்வதற்கு கூட ஆட்களை கூட்டிகிட்டு போகணும், பதாகைகளில் கொண்டு போகணும், மக்களை சந்திக்கணும். அப்புறமா அது பின்னாளில் பணம், ஓட்டுக்கு பணம் என்கிற நிலைக்கெல்லாம் அது நகர்ந்துச்சு. நீங்கள் ஒரு பிரச்சாரத்திற்கு போவதற்கும் அதற்கு கூட கூட்டிகிட்டு போவதற்கு ஒரு நாள் கணக்கில் அவர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கும் முக்கிய ஆட்களுக்கும் பிறகு அந்த 3 மணி நேரம் பங்கு பெறுபவர்களுக்கு இப்படி பல கட்ட செலவினங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு அரசியலுக்கு வரணும்னா இவ்வளோ பணம் தேவைப்படும். அந்த பணமும் நல்வழி பணமாக இருந்ததுன்னா எல்லா சொத்தும் போயிடும், திரும்ப பெற முடியாத நிலை ஏற்படலாம். அது ஒரு கணக்கில் காட்டப்படாத ஒரு கருப்பு பணமாகவோ, வட்டிக்கு விடுற பணமாகவோ, இல்லை இன்னொரு அரசியல்வாதிகளிடம் போய் குறுகி வாடகை வாங்கி சேர்த்த பணமாகவோ இருந்தால் அந்த பணங்களை ஆவணப்படுத்த முடியாத பணங்களை அரசியலில் போடுறது, அப்புறம் சாராயம் விற்று அதில் வர பணம், அப்புறமா மதுக்களை விற்பனை செய்வது, இப்படி வேறு கட்ட பஞ்சாயத்துகள் செய்து அதில் சம்பாதிக்கிற பணம், ரியல் எஸ்டேட்டுகளில் இருக்கிற கருப்பு பணம், இப்படிப்பட்ட பணங்களை வைத்திருப்பவர்கள் தான் அரசியலுக்கு வருவது என்பது வாடிக்கையாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் அதுதான் உண்மை. இப்போது ராகவ லாரன்ஸ் வராரு அப்படின்னா, இப்போ விஜய் என்கிற ஒருவர் கீழே ஒரு எம்எல்ஏவாக இருப்பவர் பணம் செலவு செய்யாமலேயே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. இது விஜய் அவர்களுடைய வெற்றி தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, இந்தியாவும் முழுவதும் ஒரு வித மாற்றத்தை அல்லது கடந்த கால வெற்றிகளில் ஒரு மாதிரி ஆட்டி பார்க்குற நிலைக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் நல்லவனாக இருந்து, மக்கள் அறிந்தவனாக இருந்து, மக்களிடம் போய் நீங்கள் சேர முடியும் என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற பல எம்எல்ஏக்கள் சாத்தியப்படுத்தி இருக்கிறாங்க. விஜய் என்கிற மிகப்பெரிய ஒரு ஆளுமையோடு விஜய் களத்தில் பணம் செலவு செய்தார். ஆனால் செலவு செய்தார். அந்த பணம் அவர் சம்பாதித்த, அவருக்கு மக்கள் கொடுத்த பணத்திலிருந்து அவர் செலவு செய்து அதன் அடிப்படையில் களத்தில் நின்று பெரும் முதலைகளுக்கு எதிராக அவருடைய சாத்தியத்தை உருவாக்கியிருக்கார். இப்போது ராகவா லாரன்ஸ் ஒரு கேள்வி கேட்டிருக்கார், நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு. இந்த முடிவை மக்களிடம் கேட்கக்கூடாது. மக்களிடம் இந்த மாதிரியான முடிவை எந்த தலைவனோ அல்லது எந்த ஒரு அரசியலுக்கு பணி செய்ய வருபவர்களோ கேட்கக்கூடாது. தான் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொன்னால் எனக்கு என்ன இருக்கிறது? இப்பொழுது நான் ஒரு சேவையாளனாக இருக்கிறேன். நான் சேவை செய்வதில் சில சிக்கல்கள் இருக்குது. அரசியல் அதிகாரம் என்னிடம் இருந்ததுன்னா
சேவை செய்யும்போது இந்த அரசியல் அதிகாரம் நம்ம கையில் இருந்தால் இன்னும் சேவை செய்யக்கூடியவர்களை அதிகப்படுத்த முடியும். அவர்களுக்கு இப்போது ஒரு என்ஜிஓ இருக்குன்னா, இந்திய அளவில் என்ஜிஓக்களாக இருப்பவை வேறு வேறு மதங்களை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவர்கள் நிறைய தாக்குதல்களுக்கு உள்ளாகிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு சேஃப்டியை கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா இன்னும் அதிக மக்கள் சேவையாளர்களாக மாறலாம். கேரளம் முழுக்க பிற மதத்தைச் சேர்ந்த கல்வி நிறுவனங்கள், தமிழகத்தில் பிற மதத்தைச் சேர்ந்த கல்வி நிறுவனங்கள் தான் அரசு கல்வி நிறுவனங்களுக்கு அல்லாத நிறுவனங்களாக, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களுக்கு முந்தைய காலகட்டங்களில் கல்விகளை வழங்கியவை. அவை தன்னுடைய செயல்பாடுகளோடு கூடிய மதப்பரப்புதல் இருந்தாலும் கல்வி போய் சேர்ந்துருக்கு. அங்கே பல பிராமணர்கள் படித்திருக்காங்க, ஆனால் அவர்கள் மதம் மாறலை. ஸோ அந்த நம்மளுடைய அதிகாரம் சேவை செய்வதற்கு பயன்படும் அப்படின்னா நீங்கள் களத்துக்கு அதை என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறத ஆய்வு செய்துட்டு உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அந்த வாய்ப்பில் போய் முதல்ல வெற்றி பெறணும். வெற்றி பெற்று அரசுக்கு பங்களிக்கணும். அதுக்கப்புறமா அந்த அந்த கட்சியோடு சேர்ந்து பயணித்து சில விஷயங்களை செய்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய சேவையை ஒரு பகுதியில் தமிழகம் முழுக்கும் விரிவுபடுத்தி இந்த நீடி பர்பஸ் கெட் த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுக்கான உரிய அமைப்பை, ஒரு கட்டமைப்பை, ஒரு தொடர் கட்டமைப்பை, பல ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிற வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக இதெல்லாம் உங்களால் முடியும். இது தொலைநோக்கு சிந்தனைகளோடு இந்த முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும்னா நீங்கள் அரசியலுக்கு வரலாம். ஆனால் அரசியலுக்கு வருவது அத்தனை எளிதல்ல, நீடிப்பது அத்தனை எளிதல்ல. நீங்கள் நினைக்கிற எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த அனைத்தையும் எளிதில் செய்துவிட்டு போக முடியாது. ஏன்னா திரைப்படத்தில் மிக அதிக பணம் கிடைக்கும். அந்த பணத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி ஒரு சேவையை செய்துட்டு உங்களுடைய வேலையை உங்களுடைய சொந்த அபிலாசைகளோடு வாழ முடியும். அதனால் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நமக்கு இது அரசியல் சரி வருமா, இதுக்கு முந்தைய அரசியலும் இன்று இருக்கிற அரசியலும் விஜய் வந்த பிறகு இருக்கிற அரசியலுமாக என்று முடிவு எடுத்து பிறகு களத்திற்கு வர வேண்டும். வந்த பிறகு மக்களை குறை சொல்வது கூடாது என்பது என்னுடைய பார்வை. ஆக இது லாரன்ஸ் மாஸ்டர் என்பதோடு நம்ம அவரை பார்த்துக்கலாம். அவர் தான் அந்த முடிவெடுக்கணும். மக்கள் என்ன முடிவுகளை சொன்னாலும் அவர் முடிவெடுத்து எதற்காக வர வேண்டும் என்கிறதை உறுதிப்படுத்தி கொண்டு அரசியல் களத்திற்கு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுதல், கோரிக்கை அல்லது ஒரு ஆலோசனை. இதற்கு பிறகு தமிழக களத்தில் யாரெல்லாம் அரசியலுக்கு வராங்க, என்ன நோக்கத்தோடு வராங்க, அவர்களில் யார் வெற்றி பெற்றிருக்காங்க, யார் வெற்றி பெறலை, யார் சரியாக கையாண்டு இருக்காங்க, யார் சரியாக கையாளணும், இரண்டு வகையில் அரசியலுக்கு வராங்க. ஒன்று ஏதேனும் ஒரு சேவை செய்யணும், தன்னிடத்துல இருந்து நான் இருக்கிற இடத்துலேருந்து எதையுமே செய்ய முடியல அப்படின்னு இருக்கிறவர்கள் அரசியலுக்கு வராங்க. சிலர் அதிகாரத்தை கிடைக்கணும், பணம் பண்ணணும், இல்லைன்னா யாருக்கூடமாவது ஒரு பெரும் அரசியல் அதிகாரி கீழே இருப்பாங்க, தானும் அந்த இடத்துக்கு போகணும். இப்படி பல நிலைகளில் இருந்து அரசியலுக்கு வராங்க. இதில் நம்ம தென் தமிழகத்தில் இருக்கிற சிலரை நான் காமிச்சு அவங்களோட ஒவ்வொருத்தரோட நோக்கம் என்னவாக இருந்தது, இப்போ இருக்கிறவர்கள் நோக்கம் என்னவாக இருக்குது, இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் நோக்கம் என்னவாக இருந்தது, அவங்க ஏன் தோற்று போனாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். முதல்ல கேரளாவை பார்ப்போம். கேரளாவில் என்ன இருக்குன்னா, கேரளாவில் இப்போ இன்றைக்கி நிலைமை வரைக்கும் காங்கிரஸ் இடதுசாரிகள் கட்சி, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே தான் போட்டிகள் நிலவிக்கிட்டே இருக்குது. மாறி மாறி வராங்க. இரண்டு பேரோட அங்கே ஆட்சி முறையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆவணா கர்த்தால் இருக்கும், கொஞ்சம் கம்யூனிஸ்ட் போர் இருக்கும், கொஞ்சம் அடிதடிகள், இந்த மாதிரி சண்டைகள் இதெல்லாமே இருக்கும். மேற்கு வங்கத்தில் என்ன மாதிரி இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு நிலை இங்கே இருக்கும். அங்கே இரண்டு பேரையும் தவிர்த்து விட்டு வேறு யாராவது அங்கே உள்ளே வரணும்னா திரைப்படத்துறையில் வரணும். ஆனால் திரைப்படத்துறை சேர்ந்தவர்களுடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் அந்த மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. எந்த திரை பிரபலமும் நல்லொழுக்கங்களோடு இல்லை, மம்முட்டியை தவிர அப்படின்ற மாதிரியான பார்வை இருக்கும். ஆனால் மம்முட்டி அரசியலுக்கு வரலை. இப்போ மம்முட்டி உடல்நிலையை பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்னொருத்தர் வரணும்னா நல்லொழுக்கங்களோடு இருக்கிறவராக இருக்கணும், மக்களை கையாளக்கூடியவர்களாக இருக்கணும், மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ணக்கூடியவராக இருக்கணும், தன்னிடம் இந்த பணத்தை செலவு செய்யக்கூடியவராக இருந்தால். இப்போ விஜய் கேரளத்தில் போயிட்டு விஜய் முதலமைச்சர் ஆகலை, அங்கே ஒரு நல்ல ஆளை கண்டுபிடிச்சி அங்கே அவர் இறங்கினாருன்னா அந்த இரண்டு கட்சிகளுக்கு அது பாதகத்தை ஏற்படுத்தும். அங்கே அந்த ஆள் யார் அப்படிங்கிறத பொறுத்து கேரளாவில் விஜயால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஏன் கேரளாவில் மட்டும் இல்லை, கர்நாடகாவில், ஆந்திராவில், தெலுங்கானாவில் விஜயால் பாதிப்பை ஏற்படுத்த முடியும். ஆனால் அந்த பாதிப்பை அங்கே இவர் யாரை தேர்வு செய்கிறார், அவருடைய அரசியல் பின்புலம் என்ன, அவர் எப்படி தன்னுடைய கோட்பாடுகளை கொண்டுகிட்டு போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இது கேரளாவில் இன்றைக்கி நிலம். இப்போ இது அடுத்து நம்ம ஆந்திர பகுதிக்கு வருவோம்.
இதில் இருக்கிறது சிரஞ்சீவியும் அவருடைய தம்பி பவன் கல்யாண் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. இவங்க அரசியலுக்கு வந்தாங்க ஆந்திர மாநிலத்தில். அப்போ வந்து ஒன்றா தான் இருந்தது. சிரஞ்சீவி வரும்போது தெலுங்கானாவும் ஆந்திரமும் சரியாக ஒன்றா தான் இருந்தது. அப்போது முதலில் சிரஞ்சீவி வராரு. சிரஞ்சீவி வந்ததுக்கு அப்புறமா இப்போ எப்படி விஜயகாந்துக்கு ஒரு கூட்டம், பெரும் கூட்டம், வைகோக்கு ஒரு கூட்டம் கூடிச்சோ அதே மாதிரி சிரஞ்சீவிக்கும் கூட்டம் கூடியது, மிக பெரும் கூட்டம் கூடியது. அவர் உடனே அந்த கூட்டத்தை பார்த்த உடனே நம்ம வந்து எளிதில் வந்துவிடலாம், என்டிஆர் மாதிரியான அளவுக்கு நமக்கான பலம் இருக்குது அப்படின்னு. ஆனால் ஆந்திரத்துக்குள்ளே ஜாதின்றது மிகப்பெரிய அளவுக்கான கோலச்சக்கூடியது. ஜாதி பெயர்களோடு தான் அவங்கெல்லாம் இயங்குகிறாங்க. சினிமா துறையிலேயே ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாம் ஜாதி வாரியாக தான் இயங்குவாங்க. அங்கே வந்து வாக்குகள் அப்படி கிடைச்சிடும்னு சிரஞ்சீவி நம்பினார். ஆனால் சிரஞ்சீவிக்கு அந்த வாக்குகள் கிடைக்கல, அவர் வெற்றி பெறலை. அவர் பின்னால் காங்கிரஸில் போய் இணைந்தார். இப்போ இருக்காரா அரசியலில் இல்லையான்னு எனக்கு தெரியாது. இதே பவன் கல்யாணுக்கும் இதே தான். அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் கட்சியை ஆரம்பித்து பல ஸ்டண்ட்டுகள் அடித்தார். ஆனால் மக்கள் வந்து அவரை வந்து ஏற்கவே இல்லை. சாலைகளெல்லாம் போய் ஒரு தேர்தலில் உட்காந்துருந்துருக்கார். இவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அந்த நடைமுறைகள் வந்து அவரால் ஏற்றுக்க முடியாமல் அவருடைய செயல்பாடுகள், அதே மாதிரி மக்கள் மத்தியில் அவர் மிகப்பெரிய ஒரு க்ளீன் ஸ்லேட் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்கள் அவர் அண்ணாவோடையே சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தவர் தான். ஸோ அப்புறமா அவர் எப்போ பிஜேபியோட கூட்டணி அமைச்சாரோ அப்போ தான் இப்போ அவர் துணை முதலமைச்சர் ஆகியிருக்கார். அப்போ கடந்த ரொம்ப போராட்டங்களுக்கு அடிப்படையில் அரசியல் பிரபலமான ஒருவர், சிரஞ்சீவியோட தம்பி, ஆந்திர சினிமாவில் மிக தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ, வெற்றி பெற்ற ஒரு ஹீரோ, இப்படி இருந்தும் அவரால் கோலோச்ச முடியல. அதாவது முடிவுகள் எடுக்கிறதுல, நடவடிக்கைகளில், கட்சியை நடத்துறதுல, இப்படி பல சிக்கல்களில் அப்புறமா இப்போது பாஜகங்கிற ஒரு கட்சியினுடைய துணை கொண்டு தான் அவரால் சில சீட்டுகளை பெற முடியுது, மத்திய வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற முடியுது. இப்போது ஆட்சியில் ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடுவோடு சேர்ந்து துணை முதலமைச்சர் இடத்துல இருக்கார். சந்திரபாபு நாயுடும் பிஜேபியோடு சேர்ந்த பிறகு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கார். இதே தெலுங்கானாவிலையும் இதே நிலை தான். தெலுங்கானாவில் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி அப்படின்னு ஒரு கட்சியை வந்து காங்கிரஸில் இருந்து வெளியே வந்த சந்திரசேகர ராவ் அப்படின்றவர் தொடங்கினார். இதுக்கு முன்னாலேயே வந்து அந்த தெலுங்கானா பிரிவினையை வந்து பலரும் முன்னெடுத்திருந்தாங்க. நம்ம ரெட்டின்னு ஒருத்தர் இங்கே கவர்னராக இருந்தார், அவர் பல்ராம் ரெட்டி, அவர் பேர் மறந்துருச்சு, ஜெயலலிதாவோட மிகவும் பேசப்பட்டவர். அவர் தான் முதல்ல தெலுங்கானாவை தனியாக பிரிக்கணும், ஆந்திர பிரதேச பகுதியிலிருந்து வாழ்வியல் முறைகளோடு வேறுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோஷத்தை எழுப்பினார். அதற்கு பிறகு வந்து அந்த கோஷம் வந்து அவரை காங்கிரஸில் இணைச்சி அதை வந்து நரசிம்மராவ் மலங்கடித்தார். அதற்கு பிறகு வந்து அது அப்படியே இருந்தது. அதை சந்திரசேகர ராவ் திரும்பவும் கையில் எடுத்து அந்த கோஷத்தை தெலுங்கானாவை பிரிவினையை வந்து முன்னெடுத்தார். அதை ஆந்திரம் தெலுங்கும் ரெண்டும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு அதை பாரதிய ஜனதா கட்சி கூர்த்திட்டி அவர் தன்னகத்தை ஏற்று அவருக்கான வாய்ப்பை வழங்குச்சு. அப்போ அந்த சந்திரசேகர ராவ் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதிங்கிற கட்சியின் வழியாக தெலுங்கானா தனியாக பிரிந்த பிறகு ஆட்சியில் 10 வருஷம் இருந்தார். இப்போ இது பிஆர்எஸ், பாரதிய ராஷ்ட்ரிய சமிதியாக அது மாற்றப்பட்டிருக்கு. இப்போ அதிலிருந்து அவருடைய பெண் தனியாக பிரிஞ்சு டிஆர்எஸ்ன்னு தெலுங்கு ராஷ்ட்ரிய சமிதி அப்படின்னு இது ஒரு கட்சியை மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதோ ஒரு கட்சி தலைவராக மாறுவதோ பெரிய பிரச்சனை இல்லை. அதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டுட்டு போகிறீங்க. இப்போ கவிதா அப்படிங்கிறவங்க அரசியல் அதிகாரங்களில் இருந்திருக்கிறாங்க, பல மாநில அரசுகளோட சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க, மத்தியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க, டெல்லியோட அரசினுடைய மதுபான கொள்கைகளில் சம்மந்தப்படுத்தப்பட்டிருந்தார்னு சொல்லி அவர் சிறை வைக்கப்பட்டிருந்தார். அவங்க நல்ல திறமையான பேசக்கூடியவங்க தான். ஆனால் மக்கள் அது எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு கட்சியாக இருக்கிற ஒரு தலைவராக நியமிக்க போது அவருக்கு வந்து மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியும். இப்போ இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் முதல்வர் தெலுங்கானாவில் இருக்கிறவர் நல்ல மக்கள் மத்தியில் ஏதோ செல்வாக்கின் அடிப்படையில் தெலுங்காசிலேருந்து வந்திருந்தாலும் காங்கிரஸினுடைய நல்லா இருக்கார். இப்போ அவரை தாண்டி இவங்க செல்வாக்கப்பட்டால் தான் அங்கே வெற்றி பெற முடியும். ஸோ இது தெலுங்கானாவில் நிலவக்கூடிய நிலை. அதே மாதிரி வந்து ஆந்திரத்தில் நிலவக்கூடிய நிலை. இது ஒடிசாவில் பிஜு பட்நாயக் அப்படின்றவர் வந்து ஆரம்பித்த பிஜு ஜனதாதள், அதாவது எப்படின்னா அது ஜனதாதளம் வந்து பல கூறுகளாக உடைஞ்சது. அப்போ உடையும் போது ஐக்கிய ஜனதாதள், மதசார்பற்ற ஜனதாதள், ராஷ்ட்ரிய ஜனதாதள், பிஜு ஜனதாதள், இப்படி பல நிலைகளில் கட்சிகள் எல்லாம் உடைஞ்சது. அதில்
ராஷ்ட்ரிய ஜனதாதளில் இருந்து அவர் சரத் இன்னொருத்தர் அவர் வெளியில் வந்தார். அதான் நிதிஷ்குமார் இருக்கிற ஐக்கிய ஜனதாதள். அந்த ஜனதாதள் கட்சி வந்து ராஷ்ட்ரிய ஜனதாதள் அப்படியே பிரிஞ்சது லல்லு. அதுக்கப்புறமா ஐக்கிய ஜனதாதள் அப்படின்றது இப்போ நிதிஷ்குமார்கிட்ட இருக்குது. அப்புறம் மதசார்பற்ற ஜனதாதள் செக்குலர் ஜனதாதள் தேவகவுடாவோடது. அதுலேருந்து பிரிஞ்சு போனவர் தான் பிஜு ஜனதாதள், பிஜு பட்நாயக்கோடது. அவருடைய மகன் தான் இவர் நவீன் பட்நாயக். கடந்த பல ஆண்டுகளாக ஒடிசாவை ஆண்டுகிட்டு இருந்தவர். லாயல்ட்டியில் ஓரளவுக்கு ஏனும் ஒடிசா மிகப்பெரிய அளவுக்கு எந்த பெரிய மாற்றங்களையும் பெறலை. ஆனால் அந்த நவீன் பட்நாயக் அவர் வந்து அந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தாருன்னு நினைக்கிறேன். முழுசு தொடர்ந்து ஆட்சி தெரியலை எனக்கு. ஓரளவுக்கு இன்னும் அந்த அந்த மாநிலத்தை அவரோட தன்னகத்தை வைத்திருந்தார். கம்யூனல் வயலன்ஸ் இல்லாமல் மக்கள் மத்தியில் கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சிகள் இல்லை, இப்போ தொழில்துறை வளர்ச்சிகள் இல்லை, கல்வித்துறை வளர்ச்சிகள் இல்லைனாலும் மாநிலம் ஓரளவுக்காக நகர்ந்து கொண்டு இருந்ததை பார்க்க முடியும் அந்த ஒடிசாவை. அதுக்கு பிறகு அவர் கொஞ்சம் உடல் உபாதைகள் எல்லாம் வந்த பின்னாடி அவர் வந்து தன்னுடன் பயணித்து கொண்டு வந்த ஒரு IAS அதிகாரியை பாண்டியன்னு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவருடைய மனைவி ஒடிசாவை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அங்கேயே அவர் செட்டில் ஆன பின்னாடி தன்னுடைய அரசியல் வாரிசாக அவர் பாண்டியன் இவர் அறிவிக்க சில முயற்சிகள் மேற்கொண்ட போது அதை முழுக்க அரசியலாக்கி பாரதிய ஜனதா முழுமையாக அதை உடைச்சு எரிஞ்சது. அதன் அடிப்படையில் ஒடிசாவில் இப்போது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்குது. ஆக நீங்கள் எல்லாம் இருந்து நீங்கள் களத்துக்கு வந்தால் கூட தமிழர் வந்து ஒடிசாவை ஆள்வதா என்கிற ஒரு கோஷம் ஒடிசாவில் ஈடுபட்டு இன்றைக்கி எங்கேயுமே இல்லாத இடத்துல இருந்த ஒரு கட்சி ஒடிசாவில் ஆட்சியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழலும் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக நீங்கள் அரசியலை முழுமையாக இந்திய அரசியலை நம்ம சுற்றி இருக்கிற அரசியலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம களத்தில் இறங்கணும். இவர் ராஜ் தாக்கரே, இவர் வந்து பால் தாக்கரேவோட சகோதரர் மகன் நினைக்கிறேன், ஒரு உறவினர். மிக வேகமாக செயல்படக்கூடியவர்களில் இவரும் ஒன்று. இப்போ இவர் வந்து ஒரு தனி கட்சி வச்சுருக்காரு. அவர் பால் தாக்கரே இறந்த பிறகு உத்தவ் தாக்கரே அவரோட மகன் வந்து அந்த சிவசேனா கட்சியும் அவரோட மகன் உத்தவ் தாக்கரேவோட மகனும் அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாலேயே சில பிணக்குகளால் இவர் ராஜ் தாக்கரே தனியாக ஒரு கட்சி தொடங்கி மகாராஷ்டிரவர்களுக்கு என்கிற கோஷத்தின் அடிப்படையில் மிக மூர்க்கமாக பால் தாக்கரேவோட கருத்துக்களை களத்தில் கொண்டுட்டு போகிறவரும் இந்துத்துவ கொள்கைகளை அதோடு சேர்ந்து மராட்டிய கொள்கைகளை கடைபிடிக்கிட்டு தமிழர்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி தான் சிவசேனா. பிறகு அது பல அரசியல் பரிணாமங்களோடு பிஜேபியோடு இணைந்து செயல்பட்டது. ஆனால் இன்றைக்கி ராஜ் தாக்கரே வந்து அவரோட கட்சி சிவசேனாவோடு சேர்ந்துருக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் பிஜேபி இன்றைக்கி முடக்கி பிஜேபி ஆட்சியில் இருக்குது. சிவசேனாவோட ஏக்நாத் சிண்டேவுடைய துணை கொண்டு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் வந்து இன்றைக்கி ஆட்சியில் இருக்கார். இதுதான் நிலை. ஆக நீங்கள் என்ன திறன் கொண்ட அரசியல்வாதிகளாக இருந்தாலும் நீங்கள் களத்தில் வந்தாலும் பட்னாவிஸ் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார். ஆக அதே மாதிரி அவங்க வந்து அங்கே மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனாவை மட்டும் உடைக்கலை, நேஷனலிஸ்ட்டு காங்கிரஸ், அது தேசியவாதிய காங்கிரஸ் சரத்பவாரோட கட்சியையும் உடைச்சி அவரோட அஜித் பவாரோட அவரோட தம்பியை கொண்டுகிட்டு போனாங்க. இப்படி பல சூழல்களில் கட்சிகள் உடைப்படுவது, அப்புறமா ஈடுகளில் வாஷிங் மிஷின்கள் அனுப்பி வெளுக்கிறது, இப்படி நடக்கிற போது நீங்கள் திறன் இருந்தாலும் மிகப்பெரிய இப்போ ராஜ் தாக்கரே எல்லாம் வந்து பயங்கர மூர்க்கமான செயல்பாடுகளோடு திட்டங்களோடு காலத்தில் வந்தவர் தான். ஆனால் அவரே முடக்கி வைக்கப்படுகிற நிலை ஏற்படுது. கடந்த 10-15 ஆண்டுகளாக அவருடைய செயல்பாடுகள் மிகவும் குறுக்கப்பட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அரசியலுக்கு வருவது என்பது சதிவில்லை. ஆனால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னா நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருக்கணும், மந்திரியாக மாறணும், அடுத்த கட்டத்து நகரணும், மக்களுக்கு சேவை செய்யணும், உடனடியான முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன் இருக்கணும். அரசியலில் மிக முக்கியமானது ஒரு முடிவுகளை எடுக்கணும். அந்த முடிவுகளை பாரதூர விளைவுகளை தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு நடுவில் சில முடிவுகள் எடுக்க வேண்டி வரும். அந்த முடிவுகளை உடனடியாக எடுக்கணும். அந்த முடிவுகள் என்ன செயல்பாடுகளை செயல்படுத்தும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒரு ரோடு மேப் இருக்கணும். அந்த ரோடு மேப்பில் போயிட்டே இருக்கணும். அந்த ரோடு மேப்பை உருவாக்குறதுக்கு பலரோட துணை கொண்டு வந்துவிடணும். அந்த ரோடு மேப்பில் போயிட்டே இருக்கணும். தடைகள் வந்தாலும் அதை தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ இப்படி பல வகைகளில் தான் நீங்கள் அரசியல் அணுக முடியும். இப்போ கடைசியாக நம்ம இவர் ஒருத்தரை மட்டும் பார்த்துட்டு நம்ம இதை கன்க்ளூட் பண்ணிடலாம். இவர் தான் அப்ஜித் டிகே, சிஜேபிங்கிற கட்சியினுடைய ஃபவுண்டர், காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றவர். இப்போ இன்றைக்கி காலத்தில் இவர் இறங்கியிருக்காரு. இவருக்கு இந்திய முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவுகள் இருக்குது. இன்ஸ்டாவில் தொடங்கி உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து வேலையில்லாத
இந்திய மக்களை பார்த்து, இந்திய இளம் சமுதாயத்தை பார்த்து காக்ரோச் அண்ட் பேராசைட் என்று சொல்லதை காக்ரோச் ஜனதா பார்ட்டியாக மாற்றி இருக்கிறாரு. காங்கிரஸ் விட்டுருக்கிற இடத்த ஒரு பிடிக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது அப்படின்பதும், பணம் அதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு உங்களுக்கு யார் காசு கொடுக்குறான்னு அவர்கிட்ட கேள்விகளை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் ஒருவன் என்னுடைய வீட்டிலேருந்து, மகாராஷ்டிராவில் என்னோடய வீட்டிலேருந்து பூனேக்கு வந்திருக்கேன், எனக்கு எதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரு ட்ரெயின்லேயோ இல்லை ஒரு பஸ்லேயோ நான் போயிட போகிறேன், என்னுடைய செலவை பார்த்துக்கிற அளவுக்கு எங்கிட்ட பொருளாதாரம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறது சொன்னாலும் அந்த அந்த மீடியாக்கள் இருக்கு இல்லையா, அரசினுடைய ஊடகங்கள், அந்த ஊடகங்கள் திரும்ப திரும்ப உனக்கு யார் ஃபண்ட் பண்ணுறா, பாகிஸ்தான்லேருந்து வருதா, யார் கொடுக்குறா, இந்தியாவிலேருந்து யார் அதை பண்ணி பாரதிய ஜனதாவுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்க சொல்கிறாங்கன்னு அவர்கிட்ட எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் இந்த கேள்வி அவர்கிட்ட இருக்குது. ஆக நீங்கள் ஒரு அரசியலுக்கு வரும்போது தெளிவான இருக்கணும். அவர் ரொம்ப பெரிய வயதான ஒரு பெரிய முதிர்ச்சியான பையனும் இல்லை, ஆனால் அவருடைய கேள்விகளை பக்குவமாக அவர் எதிர்கொள்கிறார். அவர் தளபதி விஜய் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ தென்னிந்திய அரசியலை குறித்தான அறிவும் அவருக்கு இருக்குது. ஏற்கனவே ஆம் ஆத்மி பார்ட்டியில் செயல்பட்டு இருக்கிறதால அவர் நோக்கம் என்னவாக இருக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு தேவை கூட இருக்கலாம். அவர் ஒரு தலைவராக இந்தியா முழுக்க பரிணமிக்கணும்னு பேராசை கூட இருக்கலாம். அதை பற்றி எனக்கு முக்கியம் இல்லை. என்னுடைய நோக்கம் என்னென்னா, என் நாட்டில் யாரேனும் என் மக்களுக்கு தீங்கிழைத்து கொண்டே இருந்து விட முடியும்னு ஒரு நம்பிக்கையை உருவாகக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய நோக்கம். நான் எந்த களத்தில் செயல்பட்டாலும் என் மக்கள் தொடர் கவலைகளோடும் நம்பிக்கையின்மையோடும் வாழக்கூடாது. அந்த நம்பிக்கையின்மையை இல்லாமல் ஆக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவன் தன் பணத்தை, இந்திய மக்களுடைய பணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, என் மக்களுடைய மனத்தை அடித்து உடைக்காதவனாக இருந்தால் போதுமானது. ஆக அப்படி ஒரு அப்ஜித் டிகே ஏற்கனவே இருக்கிற மக்களை துன்புறுத்துகிற கொள்கைகளிலிருந்து அவர்களை மீட்டு விட்டால் போதுமானது. ஆக நான் அவரை ஆதரிக்கிறேன். அதுபோல் அவர் சொல்லுவதும், இங்கே தமிழகத்தில் எந்த ஒரு பணமும் இல்லாமல், எந்த ஒரு பண செலவினமும் இல்லாமல் பலரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு நிகழ்கால உதாரணத்தை அவர்களுக்கு காட்டியிருக்கிறது. அது கூட அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்க முடியும். மக்களிடம் நாம் சென்று போய் சேர்ந்து விட்டால் நம்ம ஒரு மாற்றாக இருக்கிற சித்தாந்தங்களை, அவர்கள் வைக்கிற கொள்கைகள் சரியாக இருக்கிறது. நீட்டை குறித்து பேசுகிறார்கள், சிபிஎஸ்இ முறைகேடுகளை குறித்து பேசுகிறார்கள், வாழ்வியல் முறைகளை குறித்து பேசுகிறார்கள், பொருளாதார விலைவாசி உயர்வுகளை குறித்து பேசுகிறார்கள், சிக்ஸா கல்வி மக்களுக்கு போய் சேரவில்லை என்று பேசுகிறார்கள், வேலைவாய்ப்பு இல்லை என்பதை பேசுகிறார்கள். ஆக இந்த மக்களுடைய கோர் பாயிண்ட்களை அவர்களை தொடுகிறார்கள். அப்போ அந்த பாயிண்ட்களை உருவாக்கக்கூடியவர்களாக தன்னை அறிவுப்படுத்திக் கொள்கிறவர்கள் களத்திற்கு வருகிற பொழுது, மக்கள் ஒரு மாற்றாக ஏற்கனவே பல ஆண்டுகளாக வாக்களித்தவர்கள் செய்யாததை அவர்கள் செய்தால் என்ன, செய்யாமல் போனால் என்ன, அவர்களை விரட்டுவதற்காக இவர்களை பயன்படுத்துவார்கள் என்பது என்னுடைய பார்வை. ஆக நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் முடிவுகளை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். இதுக்கு உதாரணம் இந்த முடிவை எடுத்திருக்கிற இந்த அப்ஜித் டிகே என்கிற நபர். இவர் தான் நாம் என்ன செய்கிறோம், விளையாட்டாக ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று தொடங்கியிருந்தாலும் அது மக்கள் மத்தியில் இத்தனை பெறுகிறது. தென்னிந்தியாவில் ஒருவர் மக்களினுடைய எந்தவித பின்புலமும் இல்லாமல் 2 ஆண்டுகளில் ஒரு கட்சியை தொடங்கி அரசியல் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் என்கிற ஒரு நம்பகத்தன்மையை விதைத்திருக்கிறார் தென்னிந்திய பகுதியிலிருந்து. அதை தளபதி விஜய் இஸ் அப்ரோடிங் டு அவர் பார்ட்டி என்று தங்களை குறித்து யாரையும் அவரிடம் தொடர்பு கொண்டிருக்க முடியும். ஆக அந்த மாதிரியாக அவர் பேசுகிற பொழுது அது ஒரு நம்பிக்கை விதையை இங்கே விதைக்கிறது. அந்த நம்பிக்கை விதை வெளிச்சமாகி என் நாடு சுபிட்சமாவதும், என் இந்திய நாடு எல்லா வளங்களையும் கொண்டு வீழ்ந்து போய் கிடப்பாமல் எழுந்து நடக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. அதுபோல் உங்களுடைய முடிவுகள் அமைய வேண்டும். மக்களை பொறுத்தவரை தங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய அல்லது இருக்கிற அரசு திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு வழியை, ஒரு வழிகாட்டியை தேடுகிறார்கள். அவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்திருக்கிறார்கள், நீங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. ஆனால் அதை வேறு வடிவத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு திறன் கொண்டவர்களா? இப்போ சகாயம் இங்கே இடத்தில் வந்தால் அவர் ஒரு நேர்மையான அதிகாரி. ஆனால் இந்த அரசியலுடைய வளையத்துக்குள் நெளிவுக்குள்ளுக்குள்ளே அவர் சரியாக ஒற்றி
இங்கே இருக்கிற கொள்கைகளை, கோட்பாடுகளை உருவாக்கி அதன் அடிப்படையில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசியல் தன்மை அவரிடம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுவும் சகாயம்தான் முடிவெடுக்க வேண்டும். இல்லை அவரை தேர்வு செய்யக்கூடியவர் அவரோடு பேசி முடிவெடுக்க வேண்டும். ஆக உங்களுக்கு இந்த அரசியல், கடந்த கால அரசியலை பார்த்திருப்பீர்கள், இப்பொழுது மாற்றங்களை பார்த்திருப்பீர்கள். அதன் அடிப்படையில் அந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். இந்த முடிவை எடுத்து இது என்னுடைய நோக்கம் என்று பொதுவெளியில் அறிவித்துவிட்டு நீங்கள் உங்களுக்கு அதற்கான நேரம் அல்லது உங்களுடைய வேலை, நீங்கள் ஏற்கனவே படம் செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது, அந்த படத்தை விட்டுவிட்டு இங்கே வருகிற பொழுது அது பாதிப்புக்குள்ளாகும். ஆக தொழிலை பார்த்து கொண்டு அதன் வழியாக சேவை செய்து கொண்டு இப்பொழுது இருக்கிற அரசியல் தொடர்புகளை பயன்படுத்தி ஏதேனும் செயல்பாடுகளை செய்ய முடியும் என்று சொன்னால் அந்த இடத்திலேயே நீங்கள் நின்று கொள்வது என்பதை அத்தனையும் ஆய்ந்து முடிவெடுக்கிற சொந்த முடிவாக எடுத்தால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும். அது அரசியலாக இருந்தாலும் சரி, அரசியலுக்கு வெளியே நின்றாலும் சரி, உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி. ஆக சேவை என்பது எங்கிருந்து வேண்டுமானாலும் செய்யலாம். அரசியலுக்கு உள்வந்து தான் செய்ய வேண்டும் என்றதும் இல்லை. ஆக அரசியல் உள்வந்தும் செய்யாமலும் போகலாம். இங்கே வந்து பணம் பண்ணுவதற்காகவும் வரலாம். ஆக முடிவுகளை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். முடிவு எடுப்பதை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒருவரை நான் பாக்கி வைத்திருக்கிறேன். அவரை கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இவரும் விடுபட்டு போயிட்டார். இவர் ஒரு வாட்டாள் நாகராஜன் சொல்லிட்டு கன்னட ரச்சனை வேதிகான்னு ஒரு கட்சியை கர்நாடகாவில் வச்சுருக்காரு. இவருடைய நோக்கமே தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் வந்து பிரிவினை உண்டாக்குவது, காவிரியை வச்சு அரசியல் செய்வது, தமிழ்நாட்டில் பெங்களூரில் இருக்க தமிழ் மக்களுக்கு எதிரான வார்த்தைகளை உபயோகிக்கிறது. அதனால தான் அவர் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியும் 20 ஆண்டுகளாக அவர் கட்சி நடத்துகிறாரு, கன்னட ரச்சனை வேதிகான்னு. அவர் மாதிரி பல கட்சிகள் உருவாகி தங்களுடைய சுயலாபத்துக்காக அரசியல்வாதிகளோட தொடர்பு வச்சுக்க முடியுதே ஒழிய, இந்த வட்டால் நாகராஜ் வந்து தொடக்க காலகட்டத்தில் பெருந்தலைவராக பார்க்கப்பட்டார். ஆனால் பரிணமிக்கவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அந்த தொடங்கின இடத்துலையே தான் உட்காந்துருக்காரு, இப்படியே தான் சுற்றிட்டு இருக்காரு. அப்பப்போ தேர்தல் வரும்போது இவரை பயன்படுத்திப்பாங்க, அப்புறம் கழட்டி விட்டுடுவாங்க. இதை கடந்த கால அரசியல்வாதிகள் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியாவோ இல்லை ஓவிஎஸ்சி மாதிரி வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலத்தில் நின்று கொண்டு முஸ்லீம் வாக்குகளை பிரிச்சுட்டு தான் மட்டும் சோபோகியாக வாழக்கூடிய சிலரும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியாக இருந்ததுன்னா ஓவைசியெல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு, இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை வந்து ஒரு சாதாரண ஒரு சக மனிதனாக கூட யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா துரோகிகள் எப்பொழுதுமே இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றில் மிக மோசமாக நடத்தப்பட்டு இருக்கிறார்கள். அதில் இந்த வட்டால் நாகராஜ், ஓவைசி இன்னும் பலர் இருக்காங்க இங்கே காட்டி கொடுக்குறவர்கள். அவர்கள் எல்லோரும் கடைநிலை காலங்களில் மிக பெரும் சிக்கல்களையும் மிகப்பெரிய கேவலங்களையும் சந்திப்பாங்க. இவர் தான் அடுத்து கடைசியாக நான் சொல்ல வேண்டியது அண்ணாமலை. இப்பொழுது ஒரு கட்சி துவங்கியிருக்காரு. அதை மக்கள் மத்தியில் ஒரு அமைப்பாக கொண்டு வந்திருக்காரு. இப்போ இந்த அமைப்பு என்ன செய்யும்னா மக்கள் மத்தியில் போயிட்டு பெனட்ரேட் ஆகும். பிஜேபியிலேருந்து பிரிந்துட்டதாக சொல்கிறார். பிஜேபி பெருமளவுக்கு மக்கள் மத்தியில் தமிழகத்தில் ஆதரவு பெறலை. மத்தியில் இருக்கிற கட்சி அது. இவர் போய் எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்து பேசிட்டு சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்படி அனுப்புகிற கட்சி பாரதிய ஜனதா கிடையாது அப்படிங்கிறது கடந்த கால வரலாறு. ஒரு சாதாரணமாக ஒருத்தர் ஒரு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியேறினா அவர்களுக்கு எப்படிப்பட்ட அடி விழும் அப்படிங்கிறது கடந்த காலத்தில் நிறைய உதாரணங்கள் இந்தியா முழுக்க இருக்குது. இவர் போய் சொல்லிவிட்டு நான் ஒரு கட்சி துவங்க போகிறேன் தமிழ்நாட்டில், அதை பாரதிய ஜனதாவோட பயணிச்சுட்டு இருந்துட்டு கட்சி தொடங்க போகிறேன்ட்டு தமிழகத்துக்குள்ளே வந்திருக்காரு. நான் சொல்கிறத வந்து எல்லாமே மேலோட்டமாக சொல்கிறேன், அதுக்கு அடியில் நிறைய கருத்துக்கள் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இவர் வந்து சொல்லிட்டு வந்து ஒரு கட்சி தொடங்குறதா சொல்லி அறிவிச்சுட்டு ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காரு. அந்த அமைப்புக்கு வந்து ஆன்லைனில் பலரை வாங்குற, அதாவது பல இது வந்து என்ன பண்ணுறது, இது மெம்பர்ஷிப் மாதிரி இது வந்து சேர்ந்துட்டுருக்காங்க. 10 லட்சத்துக்கு மேலே சேர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட இருக்கிற வார் ரூம் வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு டேட்டா பேஸை பயன்படுத்தி ஆதார் கார்டு நம்பர்ஸ் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவங்க நிற்கிற 1 கோடி பேர் அவங்க சேர்த்துருக்கணும். அவங்க அந்த வார் ரூமோட கெப்பாசிட்டிக்கு இப்போ 2000 பேர் வார் ரூம் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆள் 10,000 பேரை வந்து என்ட்ரி போட முடிஞ்சிருந்ததுன்னா இன்றைக்கி 1 கோடி ரூபா பேர் 1 கோடி பேர் அவரோட கட்சியில் சேர்த்துருக்கணும். ஆனால் அவங்க சேர்க்கலை, அது ஏன்னு தெரியாது. அது ஒரு பக்கம் வச்சிடும். அதுக்கப்புறம் இப்போ இவர் வந்து எதுக்காக வராருன்னு சொல்கிறாரு, பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து தமிழகத்துக்கு நான் எதுவும் செய்ய முடியல, அதனால் வந்து நான் தனியாக ஒரு கட்சி தொடங்கி வர்றேன், இவர் வந்து தாக்கம் ஏற்படுத்துவார்னு பலரும் அவரோட அபிமானிகள்லாம் பேசுறதை நீங்கள் பார்க்க முடியும். முதல்ல கிட்டத்தட்ட நான் 30 ஆண்டுகளாக என்னுடைய சிறு பிராயத்திலேருந்து இந்த அரசியல்வாதிகளை கவனிக்கிறேன். அண்ணாமலை என்பவர் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம், ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பலம்.
அதுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது. அது முழுக்க முழுக்க தோற்றமாக தெரியும் நல்லா, ஆனால் அதில் உள்ள ஒன்றும் இல்லை. அதே மாதிரி முடிவெடுக்கக்கூடிய திறன், சுயசிந்தனை கொண்ட திறன், அது மாதிரி இஷ்யூ பேஸ்டு முடிவுகள் எடுக்கக்கூடிய திறன்லாம் அண்ணாமலைக்கு கிடையாது. அவர் எப்படி அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தாருன்னு எனக்கு இன்றைக்கும் சந்தேகம் இருக்கிறது. அவருடைய முடிவெடுக்கிற திறன் அவ்வளோ கீழாக இருக்குது. ஒன்று. இரண்டாவது ஒரு மாநிலத்தினுடைய ஒரு கட்சியினுடைய தலைவராக அவருக்கு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த காலகட்டங்களிலும் அவரோட முடிவுகளோ அல்லது தமிழகத்து முழுக்கான சீரமைப்புகளோ இல்லை, நீங்கள் மக்களுக்கு நல்லது தான் செய்ய மாட்டீங்க, ஆனால் அந்த பாஜக கட்சிகளினுடைய அந்தந்த பகுதிகளில் இருக்கிற நல்லவர்களை கண்டுபிடிச்சி அந்த நல்லவர்கள்லாம் எப்படி அவங்களுக்கும் ஃபேவராக இருக்கணும், மக்களுக்கும் எதையும் செய்யக்கூடாது, ஆனால் அதே சமயத்தில் மக்கள் வாக்குகளை பெறக்கூடிய நல்லவர்களையாவது கண்டுபிடிச்சி கட்சியை வளர்த்துருக்கணும். அந்த வேலையும் அவர் செய்யலை. தன்னை மட்டுமே இன்றைக்கி வரைக்கும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக வச்சுருக்காரு. இன்றைக்கும் அந்த ஆர்வம் செயல்படுது. அண்ணாமலை வல்லவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதெல்லாம் வேலை செய்யாது. மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். அவர்கள் யாரை எங்கே எப்போது எப்படி வைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆக அந்த மாதிரி ஒரு 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 நிலைப்பாடுகளோடு அவர் இருக்கார். இந்த கட்சி தொடங்கியிருக்காரு. அவருடைய இந்த கட்சியினுடைய ஒரு நோக்கம் என்னன்றது இந்த வருகிற சட்டமன்ற இடைத்தேர்தலில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த 5 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் இவரோட கட்சி இப்போ தொடங்கியிருக்கிற கட்சி போட்டி போடும். அந்த கட்சி மேக்ஸிமம் தாவேக்கா நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளும். நல்ல வேட்பாளர்களை கூட போடலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரை அந்த இதில் அண்ணாமலை வெற்றி பெற்றே ஆகணும் அல்லது வெற்றி பெற வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எழுதப்படாத சட்டமாக இருக்கும். அவர் போட்டியிடுற இந்த 5 சட்டமன்ற தேர்தல்கள்லையும் இவருடைய கட்சி வெற்றி பெற்றுடும். அவங்க சட்டமன்றத்துக்கு போவாங்க. அது மிக முக்கியமான செயல். அது இவங்க 5லையும் வெற்றி பெறணும். அதுக்கு அடுத்த நிலைக்கு அந்த கட்சியை நகர்த்தணும். அதுக்கப்புறமா சட்டமன்றத்துக்கு அவங்க போனதுக்கு அப்புறமா சட்டமன்றத்தில் சில விஷயங்களை நகர்த்தணும். அதெல்லாம் தேவையும் இருக்கிறதால இந்த இடைத்தேர்தலுக்காக தான் இவர் முழு மூச்சாக இறக்கி விடப்பட்டிருக்கார் களத்தில். இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளில் பெருந்துறையில் அண்ணாமலை போட்டியிடுவார். இதுதான் இதோட நோக்கம். ஆக இந்த மாதிரி பிளான்களோடு இது மாதிரி திட்டங்களோட அரசியல் களத்துக்கு வரணும். அப்போ அதில் வெற்றி தோல்விங்கிறது அது அடுத்த கட்டம் தான். மக்கள் வாக்களித்தாலும் வாக்களிக்கலைனாலும் சில தொகுதிகளில் சிலருக்கு வெற்றி போய் சேர்ந்துடும். அது எதனால் என்பதை கூட்டி கழித்து கணக்கு பார்த்தா சரியாக வரும். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆக நீங்கள் என்னமா முடிவு எடுக்கிறீங்க, நீங்கள் அதை எப்படி செயல்படுத்த போகிறீங்க, நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அடுத்த தேர்தலில் அல்லது அடுத்த அரசியல், உங்களுடைய அடுத்த நிலை அரசியலை உருவாகும். இப்போ இன்றைக்கி பலர் விஜயோட பயணிக்கிறாங்க. அதில் சொந்த அறிவோடு சொந்த முடிவுகளோடு ஃப்ளூக்கில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட நீங்கள் முழுமையாக செயல்பட்டீங்கன்னா அடுத்த தேர்தலில் அடுத்த நிலைகளில் நீங்கள் மிகப்பெரிய பரிணாமத்தை பெற முடியும். அதே தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக மாற முடியும். ஸோ அது நீங்கள் உங்களுடைய சொந்த செயல்பாடுகள் அடிப்படையில் தான் வரும். அது பலதரப்பட்ட வகைகளில் அது வரும். அதை பொறுத்து தான் மாறும். அது முந்தைய காலகட்டத்தில் வேறு பலங்கள், ஜாதி, பணபலம், இப்படியெல்லாம் பல ஃபேக்டர்களால் நீங்கள் நீடிச்சிட முடியும். ஆனால் இப்போ அது முடியாது. விஜய் மாதிரியான மாற்றங்கள் வந்ததுக்கு பிறகு இதுக்கு அடுத்து என்ன மாற்றத்துக்கு அது போகுது, விஜயோட மாற்றம் அப்படியே கொண்டுகிட்டு போகுமா, இல்லை அதுலேயும் திரும்ப தொய்வு ஏற்பட்டு திரும்பவும் பழையபடி ஜாதி சார்ந்த, பணம் சார்ந்த, பிராந்தியம் சார்ந்த வசதிகளை போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். இப்போ எதையும் சொல்ல முடியாது. அதனால் அரசியலுக்கு வருவதா வேண்டாமாங்கிறது மக்கள் 2 வகையாகவும் சொல்லலாம். எல்லாம் என்னடா கிழிக்க போகிறேன்னு ஒருத்தர் வருவான், இன்னொருத்தர் வாங்க நீங்கள் செய்கிற சேவையை தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. 2 தரப்பு கருத்துக்களும் வரும். இதில் வீரியமான எதிர்ப்புகள் இருந்ததுன்னா அப்போ அதை எடுத்துக்க போகிறீங்களா, அல்லது வீரியம் இல்லாத ஆதரவுகள் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்க போகிறீங்களா? அது கிடையாது. நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதுக்கப்புறம் நடுவில் நீங்கள் சொல்லிட்டு ரஜினிகாந்த் வரும்பொழுது, ரஜினிகாந்த் வந்தார்னா அவரோட சேர்ந்து நான் அரசியலில் பயணிக்கலான்னு இருந்தேன். நீங்கள் ரஜினிகாந்தோட அபிமானியாக இருக்கலாம். ஆனால் ரஜினிகாந்துக்கு தமிழக மக்கள் அரசியலில் என்ன அபிமானத்தை வைத்திருக்கிறாங்க? அவர் ஒரு நடிகரா, அவர் ஒரு மனிதனா, அவர் வேறு விஷயம். ஆனால் அவருடைய உடன் இருப்பவர்களாக மக்கள் என்ன மாதிரி அவர்களை பார்ப்பாங்கன்னு இப்போது ரஜினிகாந்த் ஒரு அமைப்பை தொடங்குறாங்க. இப்போ அமைப்பை தொடங்கியிருக்காங்கன்னா ரைட்டு. இதுக்கு முன்னால் ரஜினிகாந்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்குல்ல, அந்த வரலாறில் வாடகை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி
கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னா அவங்கள சிறுமைப்படுத்துவது என்னோடய நோக்கம் கிடையாது. அது ஒரு காரணி. அந்த காரணியை வச்சு அவங்கள வந்து கணக்கிடுவாங்க. அப்போது வந்து ஒரு ஒரு இலகுவாக சில விஷயங்களை கையாள வேண்டியது கூட நீதிமன்றங்களை அணுகக்கூடியவங்க, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, விட்டு கொடுத்து போக வேண்டிய இடங்களில், சேவை மனப்பான்மையோடு இருக்கிற இடங்களில், பல இடங்களில் உடனடியாக ஒரு முடிவெடுத்து இப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு செயல்பாடு செய்யணும். ஆனால் அரசின் வழியாக அது வராது, அரசுக்குள்ளே அது வரல, அது கவராகாது அப்படின்னா இமீடியட்டாக தன்னிடம் ஏதேனும் ஒரு பொருளாதாரம் இருந்ததுன்னா அதை வைத்து அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்வு காண்பது. ஒருத்தன் வீடே இல்லாமல் உட்காந்துருக்கான், அவனுக்கு வீடு அரசு போய் ப்ராசஸ் எல்லாம் போய் அவன்கிட்ட ஆதார் கார்டு இல்லை, எந்த கார்டு இல்லை, அப்போ அவனுக்கு வீடு ஒன்று ரெடி பண்ணி கொடுக்க முடியாத அரசு வழியில் அப்படின்னா தங்கட ஒரு 10,000 ரூபாய் இருந்தது அப்படின்னா இமீடியட்டாக அந்த இடத்துல ஒரு இடத்த கொஞ்சோண்டு இடம் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்த உருவாக்கி அந்த இடத்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அவனை உள்ளே உட்கார வச்சுட்டு வரக்கூடியவன் தான் நல்ல சேவை மனப்பான்மை கொண்ட ஒரு தலைவன். அந்த மாதிரியான எண்ணம் இவங்களுக்கு இருக்கா அப்படின்னா கடந்த காலங்களில் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணமும் பலரோட எண்ணமும் இருக்குது. அப்போ அவங்க வந்து ஒரு அமைப்பை தொடங்கினாங்கன்னா எல்லோரும் வாங்க வந்து இது பண்ணுவோம், தூக்குவோம், சுமப்போம் அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் தான் தூக்கணும். ஆக இது சொல்வதற்கும் ஒரு இது இருக்க வேண்டும், நீங்கள் பங்காளிப்பாளராக இருக்கணும். ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும். நான் நின்று கொண்டு வாங்க எல்லாரும் இழுக்கலாம், தேர் இழுக்கலான்னா யாரும் வரமாட்டாங்க. உங்களுடைய கையும் அந்த வடத்தில் இருக்க வேண்டும். அதனால் அந்த அகவால் லாரன்ஸ் அவர்கள் சொந்த முடிவெடுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுங்கள், முன்னோக்கிய பார்வைகளை கொள்ளுங்கள், தேவை என்றால் ஆலோசனைகளை பெறுங்கள், அவற்றையும் ஒருங்கிணைத்து உங்களுக்கு ஏதேனும் ஆஃபர் வந்திருந்தால் அதை எப்படி செயல்படுத்துவது என்பது பாருங்கள். அப்படியே நீங்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவதற்கு மிக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். கடந்த கால தாவேகா வெற்றிகளோடு ஒருபோதும் ஒப்பிட முடியாது. இந்த இடைத்தேர்தல் 5 சட்டமன்ற இடைத்தேர்தல் என்பது மிகப்பெரிய கடினத்துவத்தை கொண்டது. அத்தனை போராட வேண்டும். 95% மேல் மக்கள் வாக்களிக்க வைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நியாயமான ஒரு வெற்றியை பெற முடியும். இல்லை என்று சொன்னால் ரொம்ப கடினம். முடிந்து போனால் 100 இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு 100% வாக்களிப்பை உறுதி செய்ய வேண்டும். பிறகு கடைநிலையிலிருந்து, வாக்குப்பெட்டியிலிருந்து, வாக்கு இயந்திரம் என்னும் இடத்திலிருந்து அத்தனை நிலைகளிலும் கண்கொத்தி பாம்பாக காத்து வாக்குகளை முடிவுகளை எட்ட வேண்டும். அப்படி தான் வைத்தால்தான் ஒரு 70% இந்த மக்களினுடைய விலாசைகள் கொண்ட தேர்தல் முடிவுகளை பெற முடியும். அதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே நான் பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.